வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேட்ஸ் போர்ட்டலில் புதுசாக 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் எப்படி வெரிஃபை பண்றது, அப்புறமா நேட்ஸ் போர்ட்டல்ல போட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் நேட்ஸ் ஸ்டூடெண்ட் லாகின் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த ஸ்டூடெண்ட் லாகின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுதான் நேட்ஸ் போர்ட்டல். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜில் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, அதாவது இப்போ ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருந்தா லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. அதோட உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அப்புறமா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் மென்ஷன் பண்ணாத ஒரு டாக்குமெண்ட்டு தேவைப்படும். அது என்ன டாக்குமெண்ட்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு டிகிரி ஆர் டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, இல்லை நீங்கள் 12th முடிச்சுட்டு டிகிரி ஆர் டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆதார் கார்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக் ஆர் ஸ்டேட்மெண்ட்டை PDF ஃபார்மேட்டில் மாற்றிட்டு அதோட சைஸு 1 MBக்குள்ளே வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மட்டும் JPG ஃபார்மேட்டில் மாற்றி அதோட சைஸு 200 KBக்குள்ளே வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட் காப்பியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் தேவையான ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ரோல்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இப்போது என்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா இருக்கான்னு கேட்குது. எஸ் கொடுங்க. இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா நேட்ஸ் போர்ட்டலில் புதுசாக கொடுத்துருக்கிற அப்டேட்டு. ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதே போல உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். இப்போ உங்களுடைய இமெயிலுக்கு வந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. என்ரோல்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குது. நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் பாஸ் அவுட் ரெகுலராக இல்லை பார்ட் டைமான்னு கேட்குது. ரெகுலர் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேமு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கேட்டகரி கேட்குது. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க
ஆதார் நம்பரை மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு செலக்ட் பண்ணுங்க. உங்கள் காலேஜோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜோட நேமு கீழே இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கீழே இருக்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோட காலேஜ் நேம் இல்லைன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து மேனுவலாக நீங்கள் உங்கள் காலேஜோட நேமு மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் டிப்ளமோவாக இருந்தால் எஜுகேஷன் டைப்பில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு கோர்ஸ் நேமில் டிப்ளமோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் இருக்கும், என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. கோர்ஸ் நேமில் டிகிரி ரிலேட்டட் எல்லாமே இருக்கும், நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் உங்களுடைய சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டோ அந்த இயர் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மந்த் ஆஃப் பாசிங் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவரால் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே வந்து ஃபில்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து வெரிஃபை பண்ணிட்டோம், ஸோ அது மறுபடியும் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அதே சேம் பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்க சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டைப் பண்ண இமெயில் ஐடிக்கு ஆக்டிவேஷன் மெயில் வரும். உங்களுடைய ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், நேட்ஸ்லேருந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய நேட்ஸ் போர்ட்டலுக்கான லாகின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நேட்ஸ் போர்ட்டலுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின்ல உங்களுடைய இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இந்த பேஜில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய மதர் நேமு டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃபாதர் நேமையும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மைனாரிட்டி ஆப்ஷன் கேட்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பர்சன் வித் டிசபிலிட்டி ஆப்ஷன் கேட்குது, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் நம்ம ஃபில் பண்ண நம்ம எஜுகேஷன் டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல அப்லோடு பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 10th ஆர் 12th இதில் எதை முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலோட ஸ்டேட்டு அப்புறமா டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஸ்கூலோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஸ்கூலோட போர்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க மார்க் ஷீட்ல இருக்க என்ரோல்மெண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க மார்க்கோட பர்சன்டேஜை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃப் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜென்ரல் ஸ்கில் கேட்டிருக்காங்க,
உங்களுக்கு ஏதாச்சும் ஜெனரல் ஸ்கில் தெரிஞ்சா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய லாங்குவேஜை டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கொடுங்க. இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸோட பின்கோடை டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ண உடனே டிஸ்ட்ரிக்டும் ஸ்டேட்டும் அதுவே வந்துடும். நெக்ஸ்ட் உங்க வீட்டோட டோர் நம்பரு அப்புறமா ஸ்ட்ரீட்டை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க வீட்டோட பர்மனன்ட் அட்ரஸ் அப்புறமா ப்ரெசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டைப் பண்ண அட்ரஸ் கீழே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கும். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூவை கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் பண்ணணுமோ அதில் ஒரு 3 லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டேட்டு அப்புறமா டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸு, நீங்கள் எந்த ஃபீல்டில் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் பண்ணணுமோ அதில் ஒரு 3 ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூவை கொடுத்துருங்க. இந்த பேஜில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ண உடனே உங்கள் பேங்க்கோட பிரான்ச் நேமும் பேங்க் நேமும் வந்துடும். இப்போ பேங்க் பாஸ்புக்கில் இருக்க உங்களுடைய நேம் இங்கே டைப் பண்ணிட்டு உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக பார்த்து மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுங்க. இப்போ நீங்க ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். ஸோ ஒரு முறை நீங்க கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்காக நம்ம டைப் பண்ணியிருந்தோம்னா எடிட் கொடுத்துட்டு மறுபடியும் அதை சரி பண்ணிக்கலாம். அதனால கவனமாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணதில் மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே எடிட் பட்டனை கொடுத்துட்டு சரி பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.